ஹலோ கைஸ், நான் உங்க ஏகே. இன்னைக்கு நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணரான பி கிருஷ்ணசங்கர் சார் கூட நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். சார் வணக்கம் சார். சார் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க. எனக்கு தெரியாத விஷயம், எனக்கு தெரியாத விஷயம், அவங்களுக்கு தெரியாத விஷயம், யாருக்குமே தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறீங்க. திருமணமாகட்டும், குழந்தை பிறப்பு, தொழில், வருமானம், எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. இன்னொரு எனக்கு எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விளக்கம் வந்து நீங்கள் கொடுக்கணும் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல். காதலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, நல்ல நன்மைகளும் இருக்குது. சில பேர் வந்து காதலில் வந்து வளர்ந்தும் போயிருக்காங்க. அதே காதல்னால ரொம்ப வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ பெற்றோர்கள் இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். பெற்றோர்கள் இடத்துல இருந்து பார்த்தோம்னா நம்ம குழந்தைகள் திரும்ப காதலில் விழக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அடுத்த குழந்தைகள் இடத்துல இருந்து பார்க்கலாம். குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம காதல் வந்து வெற்றிகரமாக வந்து வரணும், சக்ஸஸ் ஆகணும், நம்ம அப்பா அம்மா நம்மளை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சரி, நம்ம குழந்தைகள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி லவ்வுக்குள்ளேயே வருவோம். இப்போ லவ்வுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ இந்த காதல் வந்து சரியான ஒரு பர்சன் தான் தேர்ந்தெடுக்குதா, இந்த லவ் வந்து அதை சூஸ் பண்ணுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நல்லது நடந்தா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் அது தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து இவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டாங்க அப்படின்னாலே எந்த ஒரு விஷயமும் தப்பு கிடையாது. அதுவே வந்து வீட்டில் இருக்கவங்களும் அதை நம்ம ஏற்றுக்க போகிறாங்க. இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஒரு கருத்து கொடுக்க முடியுமா? அவங்க இடத்துல இருந்து அவங்களும் அதை சரி பண்ணணும், இவங்க இடத்துல இருந்து இவங்களும் சரி பண்ணணும். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்த தவிர்த்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரை வந்து அவங்களும் அது சரியான முறையில் வாழணும். யார் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலுமே அது சரியா இருக்கணுன்ற மாதிரி நீங்க ஒரு விளக்கத்தை நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்.